ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ்க்கு ஒரு கிராப் டாப் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு பண்றேன்னா அது டான்ஸ் அந்த டான்ஸ்க்கு அந்த காஸ்டியூமா பாருங்க. ஐயா என்ன இவ்வளவு கேவலமா அப்படி கிடையாது. அதே 2 பீஸோட நம்ம கோயிலுக்கோ இல்ல பப்ளிக்லயோ நடந்து போறது இல்ல. கரெக்டா? ஒரு பீச் காஸ்டியூம் போட்டு நீங்க வந்து வேற எங்கேயும் கடைக்கு போறது இல்ல. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ட்ரெஸ் போடுறீங்க. உடனே கேட்பாங்க அப்ப வீடியோல எல்லாரும் பாக்குறாங்களே அப்படின்னு. அந்த வீடியோல இப்போ ஒரு நல்ல ஒரு பரதநாட்டிய சாங்க்கு நான் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடல. அந்த வெஸ்டர்னுக்கு அந்த ஒரு ஹீரோயினோட ரீக்ரியேஷன் நான் பண்றேன். அந்த ஒரு பர்ட்டிகுலர் டான்ஸ் போர்ஷனோட ரீக்ரியேஷன் பண்றேன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் நான் போடுறேன். அத ப்ரொஃபஷனலா பார்க்க முடிஞ்சவங்க பாருங்க. மத்தவங்க பொத்திட்டு போங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சி எனக்கு எப்பவுமே இந்த கிரிட்டிசைசம் வரதே இதுல தான். பிளஸ் சைஸா இருக்க, என்ன இந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்க, ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கு, யாருங்க இதெல்லாம் வைக்கிறீங்க? அவங்கவுங்க இதை நம்ம பொத்தி பொத்தி வைக்கனால தாங்க உங்களுக்கு தாட் அதுலேயே போகுது. நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க. ஒருத்தன் கண்ணு கூட தப்பா போய் பார்க்காதுங்க. இதுதான் நம்மளோட கல்ச்சர்ல. கல்ச்சரை மதிக்கணும், ரெஸ்பெக்ட், ஓகே ஃபைன். அதுக்கு எந்த ட்ரெஸ் போடணும், என்னென்ன சமயத்துல இதை பண்ணணும், அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன். அந்த அளவுக்கு ஒன்றும் மெச்சூரிட்டி இல்லாத பொண்ணு இல்லை. இந்த மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட் அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்களேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை உங்ககிட்ட வந்து நிக்க போறாங்களா? இல்ல. நாளைக்கு ஏதாவது கஷ்டம் நீங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போறீங்களா? இல்ல. நாளைக்கு எனக்கே ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குன்னா அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆனா அதோட ஹாப்பினஸ் என்னமோ நான் தான் எடுத்துக்க போறேன். என்னோட ஒரு கவலைன்னு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆனா அந்த கவலையை அனுபவிக்க போறது நான் தான். எதுக்கு இந்த நடுவுல இந்த கமெண்ட்ஸ் எல்லாம்? அதனால இப்போ இந்த காஸ்டியூம் பத்தி சொல்லும்போது நம்ம அது பிரேக் பண்றது ஒரு பெரிய விஷயம். லைக் நமக்கு மத்தவங்களுக்காக இல்ல, நான் என்ன வேணா போடுவேன், நம்ம அது பிரேக் பண்றது ஒரு பெரிய விஷயம். எனக்குலாம் அப்படி சின்ன வயசுல இருந்தே எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க எங்க அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். விக்ரம் அப்படி கிடையாது, ஜாலி தான். நான்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஜாலியா இருக்கேன். எல்லாமே நான் எங்க வீட்டுல எல்லாம் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டா இறக்கி இவ்வளவு தூரம் பின்னாடி கவர் பண்ணி தான் போடணும். அவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்க வளர்ந்த விதம் அந்த கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி அப்படி. பட் விக்ரம் எப்படின்னா அவங்க ஃபேமிலியும் கன்சர்வேட்டிவ் தான். பட் விக்ரம் வந்து போயிட்டு எம்பிஏ இதெல்லாம் கொஞ்சம் வெளியூர்ல எல்லாம் படிச்சுட்டு வந்து 4 பேரோட மிங்கிள் ஆகுறதுனால ஹினோஸ் இதெல்லாம் வந்து சகஜம் ஒரு விஷயம் தான். இது நம்ம இதே வந்து இவ்வளோ ஒரு பெக்குலியரா பாக்குறாங்க. இது நார்மலான ஒரு திங் தான்.